பொதுவாகவே கடன் வாங்கப்படுவது நம்முடைய முதலீட்டை அதற்கு சமமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் கொள்கை. அதாவது கடன் பெறுவது கிரியேஷன் ஆஃப் அசெட். மொத்தத்தில் கடந்த திமுக அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை உற்பத்தி, முதலீடு, வருவாய் வளர்ச்சி ஆகிய மையமாக கொண்ட தொலைநோக்கு பார்வையுள்ள நிதிநிலை திட்டமாக இருந்தது. ஆனால் தற்போதைய அரசின் திருத்திய நிதிநிலை அறிக்கை சொந்த வருவாயை உயர்த்தும் வாய்ப்பை கோட்டைவிட்டு மூலதன முதலீட்டை குறைத்து மொத்தத்தில் அது ஒன்றிய அரசுடைய மானியங்களையும் அதிகம் சார்ந்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது என்பதை தள்ளியுள்ளது என்பதை தெளிவாக தெரிகிறது. ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால், திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவாக்கிய வலுவான நிதி அடித்தளத்தின் மீது நிற்கும் இந்த அரசு தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான புதிய நிதி அடித்தளத்தை அமைப்பதற்கும் தவறியுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உள்ளதை உள்ளபடி சொல்லும் என்னுடைய கருத்துக்களை ஆளும் தரப்பில் உள்ளவர்கள் சிலரது மனம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். பலரது மனம் ஏற்றுக்கொண்டாலும் அதை வெளிப்படுத்த தயங்கலாம். இருக்கவே இருக்கிறது. எங்களை தற்காத்துக் கொள்ளும் வாதம் என ஆட்சி பொறுப்பில் உள்ள ஆளும் கட்சியினர் இங்கே ஒரு வாதத்தை வைக்கக்கூடும். நாங்கள் வந்து 100 நாட்கள் கூட ஆகவில்லையே என்று அவர்கள் சொல்லக்கூடும். எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கக்கூடும். அவர்களின் கோரிக்கையை நான் எதிர்க்கவில்லை. ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டுமல்லவா? ஒரு செயலை ஒருவர் செய்ய வேண்டுமென்றால் முதலில் அவரிடம் அதற்கான முனைப்பு இருக்க வேண்டும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆளுநர் உரை நிகழ்ந்துவிட்டது, நிதிநிலை அறிக்கை தாக்கலாகிவிட்டது, வேளாண் நிதிநிலை அறிக்கை வாசித்தாகிவிட்டது. ஆனால் இவற்றில் எங்காவது ஆளும் அரசின் தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறதா? இல்லை. திராவிட மாடல் திட்டங்களின் விரிவாக்கம் தானே எங்கும் இருக்கிறது. இதனை யார் ஏற்க மறுத்தாலும் இதுதான் மக்கள் காணும் உண்மை. திராவிட மாடலின் திட்டங்களை கடக்க முடியாது. மக்கள் நலனில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை விஞ்சி யாரும் மக்கள் நலனில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை விஞ்சி யாரும் சிந்திக்க முடியாது என்பதுதான் இந்த நிதிநிலை அறிக்கையின் புலப்படுத்தும் உண்மைத்தன்மை. திக்கட்டும் ஒளிவீசும் திராவிட மாடல் திட்டங்களின் மறுபதிப்புத்தான் இந்த அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறது. அவற்றில் காவிரி பிரச்சனைக்கு அந்த நதிநீர் போலவே நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. பல முதலமைச்சர்கள் இப்பிரச்சனையில் பேசியிருக்கிறார்கள். பல பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் பேச்சுவார்த்தை எல்லாமே காலல் நீராக நிலையில்தான், கர்நாடகம் எதற்குமே அசைந்து கொடுக்காத நிலையில்தான் நாம் நீதிமன்றங்களின் உதவியை நம்பியிருக்கிறோம். முதலில் அண்டை மாநிலம் அன்போடு பேச வேண்டும். இரு மாநில மக்களும் சுமூக சூழ்நிலையில் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என முழு முயற்சி மேற்கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம்தான். இங்கே கூட மாண்புமிகு முதலமைச்சர்கள் பேசும்போது 1969 என்று ஒரு ஆண்டை நினைவுபடுத்தினார். அந்த ஆண்டில் இருந்த கலைஞர் பிறந்த அதே 1924 ஆண்டில்தான் இந்த காவிரி ஒப்பந்தமும் போடப்பட்டது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்டுகிறேன்.